ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டெத் ப்ரூஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க ஜாலியாக அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட சரக்கு தண்ணி அப்படி இப்படின்ட்டு அடிச்சுட்டு ஒரு பப்புள் அப்படி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பப்புவில் தான் வில்லன் இருக்கான். இந்த வில்லன் ஒரு சாதாரண வில்லன் கிடையாது. இவன் ஒரு சைக்கோ. எப்படின்னா, இதே மாதிரி பப்புக்கு வர நிறையா பெண்களை இவன் மயக்கி அவன் வலையில் விழ வச்சு அப்படியே கூப்பிட்டு போய் அவன் காருக்குள்ளே வச்சு அதை அப்படி இப்படின்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள கொண்டுருவான். இது மாதிரி இவன் பயங்கரமாக இதே மாதிரி தொழிலாகவே செஞ்சிட்ருக்கான். அந்த வகையில் இப்போ ஹீரோயின் 4 பேர் சிக்கிக்கிறாங்க. அவங்களே காருக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஒரு இடத்த அடர்ந்த காட்டுப்பதியை கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த சைக்கோ நம்ம ஹீரோயினில் கொண்டாங்களா இல்லையா, இல்லை ஹீரோயின்களும் சைக்கோவை கொண்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இது நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லனுடைய அந்த கேரக்டர் சும்மா கெத்த எழுதியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சும்மா பயமுறுத்துனா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மாசான கெத்தான வில்லனாக இந்த படத்தை கொடுத்துருக்கறனால படம் பார்க்குறது நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின்கள் அவங்களும் சலிச்சவங்க இல்லை. வில்லனுக்கு ஏற்ற ஒரு ஹீரோயின்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வித்தைகளை கற்று வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படியா தப்பிக்கவங்க போராடுற விதம், ஃபைட் பண்ணுறது எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. படத்துடைய ஸ்க்ரீன் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறது நல்லாவே இருக்குது. படம் போர் அடிக்கலை, எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதான் தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விசுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்குது. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ் மட்டும் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. மற்றபடி பெருசாக அந்த படத்தில் பெரிய மாற்றம்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.